நீங்கள் காரில் உங்கள் கார் ஓட்டுநருடைய பக்க மூலையில் 1 2 3ன்னு போட்டு ஒரு சிறிய ரொட்டேட்டர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கள. ஆனால் அது எதுக்காக பயன்படுதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம், அந்த பட்டனை சுற்றி சுற்றி பார்த்துருப்போம். ஆனால் இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 1 2 3ன்னு போட்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான ரொட்டேட்டருக்கு என்ன பெயர்னா ஹெட்லைட் லெவலிங் அட்ஜஸ்டர். சரி, இது எதுக்காக பயன்படுது? இதனுடைய உதவியுடன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹெட்லைட்டுடைய ஒளியை மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி நகர்த்த முடியும். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் உயர் பீம் லோ பீம்னு ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் இந்த வசதியினுடைய பயன்பாடு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஹெட்லைட் லெவலர் பெரும்பாலான கார்களில் கையால் மாற்றுறது போல தான் இருக்கும். ஆனால் இப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. பழைய கார்லெல்லாம் நீங்கள் இந்த ஹெட்லைட் லெவலிங் அட்ஜஸ்டரை பார்க்க முடியும். இதில் 1 2 3ன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் காரில் தனியாக நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னும் போது ஹெட்லைட்டுடைய அந்த வெளிச்சம் அதுக்கான லெவல் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இது ஒரு நார்மலான லெவல். அதே போல் ஹெட்லைட் சரியான லெவலில் இருக்கும். இப்போ காரில் நீங்கள் 2 இல்லைனா 3 பேர் கூட பயணிக்கிறீங்க அப்படின்னா கார் அந்த எடை அதிகமாகுது. அதனால் பின்பக்கம் அழுந்தும். அதே நேரத்தில் ஹெட்லைட்டுடைய வெளிச்சமும் கொஞ்சம் மேலே நோக்கி தான் இருக்கும். அதனால் நாம் இந்த ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டரில் 2வது பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா அது இந்த ஹெட்லைட்டுடைய வெளிச்சத்தை சரியான அளவில் வச்சுருக்கும். அதுவே இப்போ நீங்கள் காரில் 5 பேருக்கு மேலே பயணிக்கிறீங்க அப்படின்னா பின்புறம் இருக்கக்கூடிய அந்த எடை ரொம்பவே அதிகரிக்குது. அந்த நேரத்தில் நாம் 3வது நிலையை வைக்கணும்.